சார் சுக்கிரனோட கேது சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. கேதுவோட இயல்பான குணம் என்ன? எல்லாத்தையும் சுருக்கிடும். அப்போ மனைவி, குடும்ப ஒற்றுமை, செல்வாக்கு வர்றது, கார் வண்டி வாகன வசதிகள் எல்லாத்தையும் சுருக்கிடும் இல்லையா? ஆனால் இந்த சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கிறது சிலருக்கு மிகப்பெரிய யோகமாக செயல்படும். எப்படின்னா, சுக்கிரன் கேதுவும் ஒரே ராசியில் இருந்தாலும் கேது சுக்கிரனை கடந்து இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டா, அஸ்வினி நட்சத்திரத்தில் மேச ராசியில் கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பரணி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் கடந்துட்டாங்க, ஒரே ராசிக்குள்ளே தான் இருக்காங்க, கிராஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த காம்பினேஷன் மட்டும் இருந்ததுன்னா அவங்களுக்கு சுக்கிரன் கேது சேர்ந்ததுனால பாதிப்பெல்லாம் எதுவும் இருக்காது. இன்னும் சொல்லணும்னா அழகான மனைவி, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா நல்ல செவந்த நிறமுள்ள மனைவி, நிறைய கார் வண்டி வாகன வசதிகள். அவங்கள்ட்ட இருக்க காரை அவங்களே முழுசாக ஓட்ட முடியாது, நிச்சயமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகன யோகம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் வந்துடும். அப்போ சுக்கிரன் கேது சேர்க்க யோகமாக இருக்கும் சார், தோஷம் இல்லை.